ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சாசாவை காமிக்கிறாங்க. அவள் ஆன்சியன் பீரியடில் பயங்கரமான அங்கே ஒரு ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. அவங்களோட கிங்டம்மை வெற்றி பெற வைக்கணுன்றதுக்காக ஃபைனலாக அவங்க அதே மாதிரி அங்கே வெற்றியெல்லாம் பெற்றதுமே நம்ம இப்போ வந்து தங்களோட கண்ட்ரிக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது அப்போ அங்கே கூட இருக்கவங்களே அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. நாங்கள் வந்து இந்த வாரம் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உன்னை அப்படியே போட்டு தரணுன்னு தான் நினச்சோம். நீ வந்து அந்த பொசிஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே வந்து இறந்துடுறா, பில்ட்டுக்குள்ளே வந்துடுறா. எங்கே அவளோட நேம் வந்து சூசி. அவளுக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்குன்றது எல்லாமே ஞாபகம் வருது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள போட்டு ரொம்ப அடிச்சங்க டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே புரிஞ்சுக்குது. அவங்க அங்கிள் ஆண்டி எவ்வளோ தூரத்துக்கு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. இப்போ அங்கே தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ அடுத்து இந்த குடும்பத்தோட ஹையரை சூஸ் பண்ணுறதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டுருக்கு. யார் அந்த குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறதுன்னு. அவளோட ஹஸ்பண்ட் ஷூவை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவளோட ஹஸ்பண்ட் ஷூக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மேரேஜ்லேயுமே அவள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்திருக்கா. பட் வந்துட்டு இதுக்கப்புறம் அவள் பிரின்சஸாக இருந்தவ எப்படி வந்து இங்கே எல்லாத்தையுமே பொறுத்துச்சுப்பா. அவங்க டிசைட் பண்ணிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அவள் பாட்டி எந்திரிச்சு போய் தாத்தாவோட அந்த ரிங் எடுத்து கையில் போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட ஹையர் நான் தான் அப்படின்ற சைட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அவங்க அங்கிள் ஆண்டிக்கு பயங்கரமான கோவம் ஆகிட்டு அடிக்க வந்துட்டுருக்காரு. பட் இந்த டைம் அவள் அடி வாங்குவாளா? ஒரே எத்து தான் போய் பறந்து போய் அந்த ஆள் விழுந்துட்டுருக்காரு. அவங்க ஆண்டி என்ன தெரியுது அங்கிள் மேலே கையை ஓப்பன் வந்தால் அவங்களுக்குமே சரியான அடி அங்கே விழுந்துட்டுருக்கு. ஸோ வெளியே இருந்தால் அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மேரேஜ் ஆனதுமே பிஸ்னஸ் ட்ரிப் அது இதுன்னு போயிட்டப்பா, உங்களோட திறமை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் போயிடுச்சு பார், அந்த பொண்ணு தூள் பறக்க விடுறான்னு சொல்லும்போது அவளோட அந்த ஷார்ப்பாக வந்து அந்த பொருள் எல்லாமே தூக்கி போட்டு அவங்கள அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இது பொண்டாட்டி இருக்க சான்ஸே கிடையாது, எனக்கு என்ன அவளை தெரியாதான்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பேசிட்டு இருக்க, ஏன்னா உடம்புக்குள்ள வந்து பூதமாக பூந்துருச்சு நீ சொல்ல வர, உன் பொண்டாட்டி தான் இவ்வளோ நாளாக வந்து பொறுத்துட்டு இருந்திருப்பா அவங்க பண்ணுற கொடுமை எல்லாத்தையுமே, இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு அவள் வந்து வெளியே வந்துட்டா அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டு அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின்மே அப்படியே மாதம் அங்கே வெளியே வரா. ஸோ அப்போ அங்கே தாத்தாக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே நம்ம ஹீரோயின் தாத்தாட்ட நான் தான் வந்து சூசின்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே எனக்கு என்ன ஞாபகம் சத்தியாக போயிடுச்சு, உடம்பு தான் முடியாமல் இருந்துச்சு, நீ என்னோட பேரனோட ஒய்ஃப்ன்றது எனக்கு நல்லா தெரியும்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அங்கிள் ஆண்டியுமே வந்துடுறாங்க. இவ இஷ்டத்துக்கு இவ தானே ஹையராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பேசும்போது ஆமாம் நான் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன், இவங்க வந்து உங்களுக்கு பாய்சன் கொடுத்து உங்களுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஸோ அது மூலமாக இவங்க அந்த இடத்த அடையலான்னு நினச்சாங்க, அதனால தான் நான் என்னவே வந்து ஹையராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அங்கிளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இந்த பாய்சன் விஷயம் இவளுக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு எங்கள் மேலே பழிய போறியான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது தேவையில்லாமல் இங்கே சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாரு, நீ தான் இந்த குடும்பத்தோட தான் அடுத்த ஹையர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களால எதுவும் பேச முடியாது. பட் ஆனால் கோவமாயிட்டு அந்த அங்கிள் இது எப்படி நீங்கள் வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது ஹீரோயின் நீங்கள் தாத்தாவோட முடியவே எதிர்த்து பேசுவீங்களான்னு சொல்லிட்டு வாயை சேர்த்து அங்கே அரைஞ்சிடுறா. ஸோ ரொம்ப பயமாயிருது, நம்ம ஏதாச்சும் பேசணுன்னா நம்மளுக்கு அடி விழுகுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து அவர்கிட்ட தனியாக பேசணும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக சொல்லிட்டு, நீ யார், நீ எதுக்காக வந்துட்டு இங்கே வந்திருக்க, நீ சூசி கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்ன தாத்தா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறா. ஏன்னா சூசிட்ட வந்து இந்த குடும்ப பொறுப்புகளை அவர் ஒப்படைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. பட் அவங்க ரொம்ப ஒரு பயந்தாங்குழியாக இருந்திருக்கா. இல்லை இல்லை என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு இது வேணான்னு சொல்லியிருக்கா. பட் நீ வந்துட்டு இப்போ வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னதுமே இல்லை தாத்தா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகிறதாகவும் உங்களை இவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுறதாகவும் என்னையுமே வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கதாகவும் நான் கண்டேன், அதனால தான் நான் வந்து இந்த குடும்பத்தோட ஹையராக ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு இந்த கதை எல்லாத்தையுமே நீ மற்றவங்ககிட்ட போய் சொன்னால் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன், எனக்கு உன்னை பற்றி என்ன தெரியாதா, என்ன விஷயம்னு சொல்லிட்டுங்க கேட்குறாரு. அப்போங்க நம்ம ஹீரோயின் தாத்தா இதெல்லாம் பேசுகிறதுக்கு இது நேரம் கிடையாது, நம்ம வந்து நம்ம விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறா. ஆஃபீஸில் இருக்க எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், நம்ம குடும்பத்துக்கு எதிராக இருக்க எல்லாத்தையுமே வெளியே தூக்கி போடுவேன், அதுக்கப்புறம் இந்த ஷூ மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து கண்டிப்பாக என்னால் வந்து வாழ முடியாது, நான் அவனுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், பிறகு எனக்கு வந்து 10% சேல்ஸ்மே கிடைக்கணும்னு சொன்னதும் 25% சேல்ஸ் வேணாலும் நீ வாங்கிக்கோ, பட் டைவர்ஸ் எதுக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை மாதிரி ஒரு பயந்தாங்குழி கூட சேர்ந்து எப்படி என்னால் வாழ முடியும், கல்யாணம் தகுந்தமாக ஓடி போனவேன்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கா. வெளியே பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே லீவ் வந்து பயங்கரமாக சிரிக்கிறான், என்னப்பா உன் பொண்டாட்டி உன்னை வந்து பயந்தாங்குழின்னு சொல்லிட்டு இருக்கான்னு
சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே வெளியே என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்தால் அங்கே நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு, காலையில் நீ வந்து மிஸ் ஆகிட்ட, பட் இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறப்ப அவளுமே நல்லா ஸ்கில் எல்லாமே உடைய வந்தா. அங்கே 2 பேத்துக்கும் ஃபைட் வந்துச்சு. அப்போ அங்கே சவுண்டை கேட்டுட்டு தாத்தா என்ன பிரச்சனை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோ தன்னை ஷூன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காம, நான் வந்து பாடி கார்டு, நான் ஃபோன் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்குமே அவனோட ஃபேஸ் வந்துட்டு சரியாக தெரியாது. ஸோ அவளுமே பாடி கார்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓகே சொல்லும்போது அப்போ அங்கே தாத்தா இவனுக்கு வந்து இன்னுமே ஸ்கில் எல்லாமே வந்து நீ கற்றுக் கொடுக்கணுமா, நீ ட்ரைனிங் கொடுன்னு சொன்னதும் பண்ணிட்டா ஓகே தாத்தா, பட் நீங்கள் வந்து இந்த மேரேஜ் கான்ட்ராக்டில் நீங்கள் வந்து எதுவுமே முடிவை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த நீங்கள் கான்ட்ராக்டை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொல்லும்போது அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பரவாயில்லப்பா எல்லாமே பாஸ்டாகவே நடந்துட்டுருக்கு, நம்ம நினச்சதை விட இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ இருந்த கான்ட்ராக்டை ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போங்க அவங்க கிளம்பி போனதுமே நீ எதுக்காகடா வந்து நீ ஷூன்னு சொல்லாமல் ஃபோன் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதும் தாத்தா மேரேஜ் எதுவுமா நான் எதுக்காக இங்கேருந்து போனேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் பின்னாடி வந்து கொலை பண்ணுறதுக்கு எத்தனை பேர் சுற்றிட்டுருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த டயத்தில் போய் அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயங்களை எதுக்காக சொல்லணும், அதுக்காக தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க இப்படி நம்மளோட மாஸ்டர் ஜீ வந்து அங்கே பப்பில் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற விஷயத்த சொன்னதும் இப்போ ஹீரோட்ட நீ போய் வந்து பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தாத்தா, நான் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட பாடி கார்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன், நான் எப்படி போய் இதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும், நீங்கள் பேசாமல் நம்ம குடும்பத்தோட ஹயர்ட்டை இதை வந்து விஷயத்த சொல்லுங்கள், அவங்க போய் சார்ட் அவுட் பண்ணட்டும்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின்ட்டுமே இதை பற்றி போய் சொல்லிடுறாரு. அவளை பார்த்தா அங்கே ரூம்குள்ளே வந்துட்டு வா ரூம் பார்க்க எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. லக்ஸரியான லைஃப்பை தான் அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரெஸ் அவங்க வந்துட்டு ஸ்டைலாக போட்டுட்டு அங்கே கிளம்ப போகும்போது இந்த விஷயத்த வந்து அங்கே பட்லர் சொல்லிடுறாரு. அங்கே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிச்சிக்கா. பட் மேடம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து உல்ட்டாவை போட்டிருக்கீங்கன்னு சொன்னதும் அப்படியா, அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரியே நான் ட்ரெஸ்ஸை போடுறேன், எனக்கு இப்படி தான் பிடிக்குது. ரெண்டாவது இந்த ரூமோட இன்டீரியர் டிசைன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னதும் இதை மாஸ்டரே டிசைன் பண்ணதேன்னு சொல்லும்போது அவன் டிசைன் பண்ணால் எனக்கு என்ன பிடிக்கணுமா என்ன, நீங்கள் முதல் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அவருக்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, எப்படி மேடம் இவ்வளோ தூரத்துக்கு மாறினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவனுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். உள்ளே பார்த்தா அந்த ஜீ வந்து அடிக்கெல்லாம் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அந்த பசங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம சிஸ்டர் இல்லா நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு சிஸ்டர் இல்லா வந்துட்டாங்கடான்னு சொல்லும்போது அவங்கள போய் அடிக்காமல் இவனை போட்டு அடித்ததும் நீங்கள் இல்லான்னு தானே சொன்னேன், நீங்கள் இப்போ எனக்கு தானே ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு வெக்கம் இல்லாமல் நீ வந்து அடிக்காமல் அவனுங்களை அடியடா வாங்கிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவனை பெல்ட்டை போட்டு வெளுத்துனதுமே அவன் கோவமாயிட்டு அந்த பசங்களை போட்டு அங்கே அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு அவன்கிட்ட சரி ஓகே எதுக்காகடா நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும் ஒரு டாக்காக தான் கடைசியில் சண்டை போட்டிருக்கானுங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இப்படி அடித்து உருண்டுருக்கானுங்க. இப்போ ஹீரோ ஏன் சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த டாக் வந்து ஜீக்கு தான் சொந்தமானது, ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. வெளியே இருந்த அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோங்க பார்த்துட்டு இவ என்னை விட பயங்கரமான ரூடான பொம்பளை மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவனை அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த சைடில் பார்த்தா ஏகப்பட்ட மேல் மாடல்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதை பார்த்து ரைட்டு உள்ளே போக பார்த்ததுமே சிஸ்டர் இல்லா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த கல்யாணத்தை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க, கல்யாணத்தை அதுவுமா அவன் ஓடி போயிட்டான், அதுக்கு மேலே அவன் என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டான் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசுகிறீங்க, என் பிரதர் வந்துட்டு உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னதுமே உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறா. அப்போ சரி ஓகே இது வந்துட்டு சும்மா சாதாரண ஒரு கிளப் தான், உங்களுக்கு நான் ரொம்ப சூப்பரான கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே இதை விட ஹேண்ட்ஸமான பசங்களாக இருப்பாங்கன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவளுமே ஓகேவா சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்து காரில் அங்கே போயிட்டு இருந்தா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த பிரதர் செத்து போயிட்டார் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க, ஏன்னா பிரதர் உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு சொன்னதும் அழகை வச்சு நான் என்ன பண்ணுறது, நான் வந்து அவனே திரும்ப ரிட்டர்ன் வந்து அவனுக்கு டைவர்ஸ் தான் கொடுக்க போகிறேன், அவனை மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுன்னு அவ சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நம்ம ஹீரோவுமே உள்ளதான் இருக்கான். அவன் திரும்பி பார்த்ததுமே ஐயோ பிரதரான்னு சொல்லிட்டு அவன் பேச வந்ததும் அவன் பார்த்தா டக்குன்னு அவனை அடித்து மயக்கமாக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னதும் இது வந்து தாத்தாவோட ஆர்டர், அவங்க வந்துட்டு கண்டிஷன் போட்டிருக்காங்க, யங் மாஸ்டரை பற்றி யாரும் தப்பாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க,
இப்போ அங்கே டிரைவர்கிட்ட நீங்கள் வேகமாக வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதும் அவருக்கே அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. கடவுளை இதுகிட்ட வந்து நான் மாட்டிகிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவர் இவங்க இந்த சைக்கோகிட்டேருந்து வெளியே வந்தால் சரிதான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே கார்லேருந்து இறங்கி வரும்போது நான் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு எனக்கு என்னாச்சு, நான் எப்படி மயக்கமானேன்னு சொன்னதும் உன்னை இந்த பாடி கார்டு ஃபூ தான் போட்டு அடிச்சிட்டாரு, வேற ஒன்றும் கிடையாது. உன் பிரதரை பற்றி நீ ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தியா, தாத்தாவோட கண்டிஷனாக அவரை பற்றி யாருமே பேசக்கூடாதான், அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் தான் இந்த குடும்பத்தோட ஹெட், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும், எத்தனை டைமுக்கு வரணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும், எப்போ வெளியே போகணும், எதுக்காக போகணுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிஷன்லாம் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டே என்னால் அப்படிலாம் ஃபாலோ பண்ண முடியாது, நீங்கள் என்ன புதுசாக கண்டிஷன்லாம் போடுறீங்கன்னு சொன்னதும் அப்படியா உன்னால் ஃபாலோ பண்ண முடியாதா, அப்படின்னா நீ பேசாமல் வந்துட்டு வீட்டுக்கு இதுக்கப்புறம் வராத, வெளியவே தெருவில் இருன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. ஸோ நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சுக்கு. அங்கே அவன்கிட்ட ஏகப்பட்ட அங்கே ஒயின் எல்லாமே அங்கே வந்துட்டு எடுத்து கொடுக்க சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தா எல்லாத்தையுமே அங்கே டேஸ்ட் பார்த்துட்டு ஃபுல்லாக பாட்டிலோட குடிக்க ஆரம்பிச்சதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இப்படிலாம் இதை குடிக்கக்கூடாது, வைங்கன்னு சொன்னதும் இது என்னோட வீடு, நான் தான் ஹெட்டு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யாரா கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகுன்னு சொன்னதும் ஹஸ்பண்ட் அது இதுன்னு அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ என் முன்னாடி, நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன். நீ வந்து யார் அவனை பற்றி சொல்கிறதுக்கு, அவனுக்கெல்லாம் ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவனை பற்றி மோசமாக அங்கே அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடுறா. கல்யாணத்தை அதுவுமா வெக்கம் இல்லாதவன் ஓடி போயிருக்கான், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்காக தான் ஓடி போயிருப்பான், இல்லை அங்கே ஆல்ரெடி அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு பயங்கர மோசமாக திட்டினதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு அசிங்கமாக போயிட்டுருக்கு. நம்ம முன்னாடியே நம்மளை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காளேன்னு, உங்களுக்கு வந்துட்டு இப்படிலாம் எதுவும் தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கலப்பாதீங்கன்னு சொன்னதும் நான் என்ன ரூமர்ஸ் கிளப்பிட்டுருக்கேன், அவன் மட்டும் என் முன்னாடி வரட்டும், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. அங்கே ரொம்ப போதையானது அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டுருக்கவுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிடையாது, நான் வந்து பாடி கார்டு ஃபூ அப்படின்ற சொன்னதும் திரும்ப நீ அவன் பேரை சொல்கிற ஹஸ்பண்டாக வந்து நீ இருந்தேன்னா உன்னை இன்றைக்கே வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட்ருப்பேன், நான் வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிஞ்சுதான்டா அவன் பக்கத்தில் வந்துட்டுருக்கேன், நீ என்ன நினச்சிட்ருக்க, அவன்லாம் ஒரு ஆள்றான்னு அவனுக்காக நீ பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர அசிங்கமாக திட்டிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போனதோ அவனுக்கு அவ்வளோ ஒரு அவமானமாயிருது. நம்ம முன்னாடியே நம்மளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்கா, நம்மளால் எதுவும் பண்ண முடியல, வாய்க்கு வந்தபடி என்னை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ தாத்தா நெக்ஸ்ட் டே இப்போ தாத்தா பாருங்க அவன் நீ எப்படிலாம் போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதும் இப்போ எதுக்காக நீ ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, உன்னோட அங்கிள் ஆண்டியை கூட தான் அவள் போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணா, போய் கேட்டேனா, இல்லை இல்லை அது மாதிரி தான் அவள் வந்து இந்த குடும்பத்தோட ஹெட், அவள் என்ன டிசிஷன் பண்ணுறாலோ அதுதான் நடக்கும், நீ ஏதாச்சும் வந்து பேசணும்னா இதுக்கப்புறம் அவட்ட போய் பேசு, ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு அங்கே அவள் ஃபோனை வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சைடில் நம்ம ஹீரோ போகவுமே இங்கே வா உன் நம்பர் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டுட்டு பேரெல்லாமே எழுதிட்டு இருக்கோமே, நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒய்சத்துக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ இப்போ தான் வந்துட்டு ஃபோன் இருந்துச்சு, நான் வீடியோ கால் எல்லாமே போட்டு பழகிக்கிட்டேன், அதுக்கு மேலே நான் என்ன செய்யணுன்றதை நீ சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. என்கிட்ட இதுக்கப்புறம் மரியாதையோட யங் லேடின்னு கூப்பிடுன்னு சொன்னதுமே என்னது யங் லேடியா, நான் அப்படிலாம் வந்துட்டு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீ கூப்பிட்டு தான் ஆகணும், இல்லை உனக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது அங்கே அவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான், என்னோட உண்மையான ஐடென்டிஃபை தெரியட்டும், அது வரைக்கும் நீ ஆட்டம் போடு, அதுக்கப்புறம் நீ என்ன ஆகிற பாருன்னு சொல்லிட்டு அவை யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ அங்கே நம்ம லீவ் வந்ததுமே பாங்க சரிப்பா உங்களோட அந்த யங் மாஸ்டர் ஷூ வந்து எப்படி இருப்பான்னு எனக்கு தெரிய வேணாமா, நீ ஃபோட்டோ வந்து கூட உன்கிட்ட இருக்கும்ல அப்படின்ற சரி கேட்கும்போது இல்லை இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு மிரட்டின வாசி அங்கே ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு பயமாயிருது, ஃபோட்டோ ஏதோ அனுப்பிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஃபோட்டோவை அனுப்பிவிட்டா இவனோட ஃபேஸ் அங்கே சரியாக தெரியாத மாதிரி இருக்குது. அப்போ அங்கே என்ன இதெல்லாம்னு சொன்னதும் அவர் வந்துட்டு சரியான கேமராமேனில் இல்லைப்பா, அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது, எடுத்தது கண்டிப்பாக நான் வந்து உனக்கு நல்ல ஃபோட்டோவை பார்த்து சென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப பட் ஹீரோயினுக்கு அது நம்ம ஹீரோ தான் நல்லா தெரியுது, எவ்வளோ நாளைக்கு நீ இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டுருப்பேன்னு நானுமே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு அங்கே அவள் ட்ரா எல்லாமே பண்ணிகிட்ருக்கவன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சைட்டு அவன் கேட்கும்போது ஏன் இதெல்லாமே வந்து நான் உன்கிட்ட கேட்டுட்டு பண்ணணுமா, ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லை நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது, நீ பார்த்து கூட பண்ணலாமேன்னு சொன்னதும் எவ்வளோ தூரத்துக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பட் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், எதுக்குமே எனக்கு வந்து
தேவை கிடையாது, பார்த்து பண்ணணும்னு அவள் சொல்கிறா. ஸோ மேலேருந்து அதை எல்லாத்தையுமே நம்ம இனிமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இது பாருங்கப்பா, பொண்டாட்டிக்கு வந்து பயந்து போயிட்டு சாரி இல்லாமல் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்பை விட்டவன் நாங்கள் அடித்து கீழே விழுந்து விழுக வச்சதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்போ அவனை போய் நீ அட்டாக் பண்ணேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அடுத்தவங்கள வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறது கவனிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான வேலை. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்க வேணாமா, அதான் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு அவனுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் மெடிசன்லாம் போட்டு விடுறான். இப்போயுமே நல்ல சான்ஸ் இருக்குது, பேசாமல் நான் தான் உன் புருஷன் ஷூன்னு சொல்லிட்டு நீ அவட்ட சொல்லிடு. இல்லைன்னு வச்சுக்கோமே, அவளாக கண்டுபிடிச்சானா உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது. ஒரு அறை விட்டா நேரடியாக நீ சாமியோட காலடியில் தான் போய் விழுகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே பட்லர் வந்துடுறாரு. சார் இப்படி மேடம் வந்து இன்டீரியர் டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவன் ஓகே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவள் என்ன சொல்கிறாளோ அதவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னடா பண்ணிட்டுருக்க நீ, அப்போ உண்மையிலே அவளுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்டதும் அவன் என்னமோ மேலே தான் அடி வச்சானா, ஆனால் அவன் கண்ணவே வந்துட்டு எடுத்து விட்டுருவேன் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்கிறான். சீனில் நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட் எல்லாமே கூப்பிட்டு பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் கேட்டுட்டு மீட்டிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பாடி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கே, என்னப்பா நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு எதுவும் புரியலை, இவர் பூவாக நடிச்சிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே வந்துட்டு இப்போ ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நான் இப்போ உடனே ஆஃபீஸ்க்கு போய் அந்த ஷேர் ஹோல்டர் எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டு பெல்ட் எடுத்துட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுறா. அவங்க வர்ற அங்கே லுக்கை பார்த்துட்டு எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகி போயிடுது. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும், அவங்க வந்துட்டு எல்லாருமே போயிட்டா கம்பெனிக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னதும் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நீ இப்போ லைன் கட்டி எல்லாரையும் என்கிட்ட வர வைக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ பக்கத்தில் அவள் க்ளோஸ் அப் பண்ணதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆல்ரெடி உனக்கு ஹஸ்பண்ட் இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவன் தான் செத்து போயிட்டானே, ஒருவேளை அவன் உயிரோட வந்தாலுமே அவனை நான் வந்துட்டு சாவடிக்கிறது இல்லை, நம்ம எப்படி சேர்த்தோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் கூட இருக்காதுன்னு அவள் சொல்கிறா. அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ வந்து ஏன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ ஹீரோயின் நானும் பார்க்குறேன்டா, எத்தனை நாளைக்கு நீ வந்து பூ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருப்ப, நீ வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நீயாவே ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு அவங்க வந்ததுமே அங்கே ஷேங் வாங்குன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக பொண்ணுங்களாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது அங்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசும்போது தாத்தா வந்து தன்னை தான் வந்து ஹெட்டாக அறிவிச்சிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா அதான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி வேங்கோட ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது, கம்பெனிக்காக ஒர்க் அவுட் ஆகும், நீ இந்த கம்பெனியில் வந்துட்டு இருந்துட்டு எல்லாத்தையும் கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் கம்பெனியை பற்றி யோசிக்கிறாங்களா இல்லை அவங்கவுங்க சுயநலத்தை பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா. நான் வந்துட்டு என்ன டிசிஷன் பண்ணுறனோ அது மட்டும் தான் நடக்கும்னு சொல்லும்போது நீ இஷ்டத்துக்கு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே சாங் வந்து ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜீமே வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லும்போது வயசில் மூத்தவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கக்கூடாது, வயசாயிட்டா எல்லாருமே வயசில் மூத்தவங்க தான், மரியாதை வந்து அவங்களாவே சம்பாதிக்கணும், வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாங்கை பிடிச்ச வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே அங்கே தள்ளி விட்டு அடைச்சி விட்டு வர்றா. பார்த்துட்டு அங்கே இருக்கே எல்லாருமே இப்படிலாம் வந்து கம்பெனியில் ரூடாக பிஹேவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்களோட பிளாக் மணியை பற்றி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நீங்கள் எப்பேற்பட்ட நல்லவங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே நாங்கள் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகும்போது அப்போ அவங்க அங்கிள் வாங்க சொல்கிறாரு, நீ இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, கம்பெனி நடத்துறது இந்த மாதிரி கிடையாது, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது யாரை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத அவள் சொல்கிறா. எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறத வந்து சுருட்டிட்டு போகணுன்னு தான் ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷூ உயிரோட தான் இருக்கான், அவன் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டதும் உங்களுக்கு என்ன இவ்வளோ தூரத்துக்கு பதட்டமாயிட்டுருக்கு, நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன், அவன் எங்கே போனானே தெரியல, ஒருவேளை அவன் செத்து கூட போயிருந்தாலுமே அதை பற்றியுமே கவலை கிடையாது, ஏன்னா அடுத்த வாரிசாக எங்களோட ஜீ இருக்கான். ஸோ அப்போங்க ஜீ வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த கம்பெனியோட ஹையராக வந்து பார்த்துக்குவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஜீக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருது. பார்த்தீங்கல்ல என்னோட சிஸ்டர் இன்லா வந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கான்.
பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மசாஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது, "நீ உண்மையிலே வந்து என் ஹஸ்பண்ட விட ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். நான் இன்னும் அவன நேரடியா பார்த்ததில்ல. நான் அவன பார்த்த பிறகு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாலும் பரவாயில்லப்பா. நான் வந்துட்டு உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் சொல்றத நீ பண்ணணும். ஓகேவான்னு" சொல்றா. என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான், "நீ பேசாம அவன போட்டு தள்ளிரு. நான் வந்து என் ஹஸ்பண்டோட பொசிஷன்ல உன்ன கொண்டு வந்து வச்சுடுறேன். வீட்ல கேட்டா யாராச்சும் நான் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன்னு" அவ சொன்னதும், அவனோட மைண்ட்ல, "அடி பாவி! புருஷனவே கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கியா? இந்த குடும்பத்த ஒண்ணு சேர்க்க நீ ட்ரை பண்றியா? இல்ல சாவடிக்க ட்ரை பண்றியா? எனக்கு எதுவும் புரிய மாட்டேதேன்னு" சொல்லிட்டு அவன் அங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டுருக்கான். ஏகப்பட்ட காஃபி எல்லாமே அவன அங்க வாங்கிட்டு வர சொல்லிட்டுருக்கான். ஃபைனலா அங்க ஒரு காப்பி புடிச்சிருச்சு. "பரவால்ல, நீ இனிமே நல்லா தான் வேல பார்க்குற" அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்காக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே குறிச்சிட்ருக்கா. நெகட்டிவ் பாயிண்ட், பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. நான் ஷூவ பத்தியுமே பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிப்பேன். நீ அவன விட அதிகமா வாங்கிட்டேன்னா, கண்டிப்பா உனக்கான பெனிஃபிட் உனக்கு கிடைக்கும்னு அவ சொல்றா. என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா வந்ததும், இவ விலகுவான்னு பார்த்தா விலகுற மாரி இல்ல. இவளுக்கு தான் ஹஸ்பண்ட் தெரியும் இல்லையா? ஸோ அங்க வந்துட்டு பக்கத்துல இருக்கவுமே பக்கத்துல புடிச்சு இவ இழுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேற ஒண்ணும் கிடையாது. நீ 60 பாயிண்ட் அவன விட அதிகமா வாங்கிட்டேன்னு வச்சுக்கோமே, உன் கூட சேர்ந்து நான் நைட்ட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். உடனே என் ஹஸ்பண்டோட பொசிஷன்லையுமே நான் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது, அவனுக்கு ரொம்பவே அங்கே மைண்ட் அப்செட் ஆகிருது. அப்படின்னா இவ வந்து குடும்பத்துக்காக எதுவும் பண்ணலை, தன்னோட பெனிஃபிட்டுக்காக தான் பண்ணிட்டுருக்காளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின், "சரிடா மகனே, பார்க்குறேன் பொறு, எத்தனை நாளைக்கு நீ வந்து இப்படியே வந்து அமைதியாக வந்து இருக்கிறன்னு, என்னைக்குனாலும் நீ பூகம்பம் மாதிரி வெடிச்சு வெளியே தானே வரணும். அன்னைக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன்" அப்படின்றத அவ சொல்றா. சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அங்கே ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ண சொல்லிட்டு அவள் அங்கே மேல் மாட எல்லாமே அங்கே வந்துட்டு ஆளுமே கூப்பிட்றதுக்கு அவள் ஏற்பாடு பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, "நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் இருக்கேன்ல, நம்ம பேசலாமே" அப்படின்ற சொன்னதும், "உன் கூட சேர்ந்து பேசி நான் என்ன பண்ணுறது? நான் மேல் மாடலில் பேசுறதுக்காகவா கூப்பிட போகிறேன்" அப்படின்ற சொன்னதும், "நீ என்ன பேசிகிட்ருக்க? நீ உண்மையிலே எங் மாஸ்டரை சீட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு" சொன்னதும், "ஏன் அவன் வந்துட்டு என்னை சீட் பண்ணிவிட்டு வேணான்னு விட்டுட்டு ஓடும்போது நான் அவனுக்காக வருஷம்லாம் காத்துட்ருக்கணுமா? லைஃப் இல்லையான்னு" சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுட் எல்லாமே வந்ததும், "இது குடும்பத்தோட யங் லேடிக்காக தான், நீங்கள் சாப்பிடுங்கன்னு" சொல்லும்போது, "இல்லை இல்லை, நான் மேல் மாடலில் கூப்பிடணுன்னு" சொன்னதுமே அவன், "சரி ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு" சொன்னதும், "அப்படியா? சரி ஓகே, இப்போ ஷர்ட்டை நீ ரிமூவ் பண்ணுன்னு" சொன்னதுமே, "இப்போ இதெல்லாம் ப்ரைவேட்டாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பப்ளிக்கில் வேணான்னு" சொன்னதும், "அப்படி நான் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், வா நம்ம இப்போவே ரூமுக்கு போகலாமேன்னு" சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்புறாங்க. அப்போ அங்கே போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக போனால் அவள் பயந்து போயிடுவான்னு பார்த்தா, இவ பார்த்தா அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டா. அப்படின்னா உண்மையிலே வந்து சீட் பண்ணணும்னு நினைக்கிறாளான்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின், "உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது கம்ஃபர்டபுளாக இருக்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. நான் வந்துட்டு பேசாமல் இப்போ கிளம்புறேன். உனக்கு எப்போ ஓகேவோ நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலான்னு" சொல்கிறா. பட் பார்த்தாங்க கார்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கா, மேல் மாடல் எல்லாமே கூப்பிடணுன்றதுக்காக. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோக்குமே நோட்டிஃபிகேஷன் வருது, இப்படி மேல் மாடல்லாம் கூப்பிட போகிறான்னு. அப்போ நம்மளால தான் கூப்பிட போகிறாளான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுருக்கான். இப்போ ஹீரோயின்ட்ட, "எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? இப்போ ஹஸ்பண்ட் திரும்ப ரிட்டன் வரணும்னு உனக்கு ஆசை இல்லையா, அவரை பார்க்கணுன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "கண்டிப்பா இருக்குப்பா. சரி ஓகே, நீ ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை அவன் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டானா, நம்ம 2 பேத்துக்கு நடுவுல இருக்க இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படியே வந்து முடிவுக்கு வந்துருமே. நம்ம இப்ப என்ன பண்றது? இப்ப நான் வந்து மேல் மாடல கூப்பிடாம இருக்கணும்னா, நீ இப்ப என் கூட சேர்ந்து நைட்டுக்கு வரணுமே. நீ என்ன வர்றதுக்கு ரெடியா இருக்கியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதும், முடியாதுன்னு சொன்னா அவங்கள கூட்டிட்டு வந்துருவாளேன்னு சொல்லிட்டு, "சரி ஓகே, நான் வர்றேன். உன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு" அவன் சொல்றான். சரி நைட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா ரூமுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போனா, அவன் அந்த ரூமுக்கு அங்க போனா ஆல்ரெடி இவ லெட்டர் எழுதி வச்சுட்டு, ஒரு முக்கியமான மேட்ரு ஆஃபீஸில் இருக்குது, ஸோ நான் அதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, "உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட பிரதரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் வந்துட்டான். அந்த பொண்ணோட நேம் வந்து சிசின்னு" சொன்னதுமே, "அப்படியா, நம்ம பேசாமல் அவனை வந்து சேல்ஸ் பண்ணிடலாமா அவளுக்கு, அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு" சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அதெல்லாமே மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனை ஒரு 2 மில்லியனுக்கு வந்து விற்றுடலாமான்னு சொன்னதும், "இல்லை இல்லை, அதெல்லாம் தேவை கிடையாது, அவங்க பிரதர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது, நம்ம பேசாமல் நிறையா காசுக்கு விற்கலான்னு" நாங்கள் சொன்னதும், "அட பாவிங்களா, ஒரு ஹியூமனை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேலே நான் வந்து உன் ஹஸ்பண்ட், என்ன எப்படி நீ சேல்ஸ் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சிசி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றா.
இப்போ ஹீரோயின் இவ ஒன்றும் என் லெவலுக்குலாம் ஒருத்து கிடையாது அப்படின்ற சைட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்பாங்க நீ வந்து அவரோட ஒய்ஃபாக இருக்க எந்த தகுதியும் கிடையாது. நேற்று நைட்டு கூட அவர் என் கூட தான் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவர் ஷர்ட் எல்லாமே விட்டுட்டு போயிட்டாரு. பாரு நான் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே இவ்வளோ ரூமர்ஸ் கிளப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாதுப்பா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே க்ரீன் டீயில் கையை பிடிச்சவங்க முக்கிய விட்டதுமே நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட்டு கோவப்பட்டதும் இல்லை உனக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செட்டு டெஸ்ட்டு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து அவனை 200 மில்லியனுக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். காசை கொடுத்துட்டு நீ அவனை எடுத்துகிட்டு போன்னு சொன்னதும் அந்த காசை கொடுத்த வாங்குறதுக்குமே அவர் ரெடியாக இருக்கா. அங்கே சில ஃபோட்டோஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு பார்த்தியா நான் அவர் எவ்வளோ க்ளோஸு, நீ வந்து பேசாமல் கொடுக்குறத வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஓகே இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு நீ என்ன வந்து நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன்னா நல்லா தெரியும் எல்லாமே எடிட்டிங் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே அது எல்லாமே புரியுது போய் பேசிகிட்டு இருக்கான்னு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசுமே பே பண்ணணும், அவனை நீ கூட்டிகிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே அந்த சிசியுமே ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. புருஷனை பற்றியா அப்படின்னா இவளுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லையா, இவ பாட்டு என்னை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சரி இவ என்ன சேல்ஸ் பண்ணுறதை பற்றி எனக்கு எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அவங்க ரூமுக்கு மேலே வந்து பார்க்குறதுக்காக வர்றான். அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவள் கொடுக்க போகிறாளேன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவளை போய் ஃபோர்ஸ் பண்ணி அவன் பாட்டு கிஸ் பண்ணதுமே அவள் கையை வாங்கிட்டு அடிக்க விடுறா. பட் அங்கே ஸ்டாப் பண்ணிடுறான் அவன். ஹீரோயின்மே ரொம்ப கூலாக நீ எதுக்காக இப்போ வந்து இங்கே தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, நீ விடுன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவள் பேக் பண்ணி கொடுக்க போகிறது எல்லாமே நம்ம ஜீயோட பொருள் தான், இந்தாப்பா உன்னோட ஹஸ்பண்டோடது, இதுக்காக நீ எக்ஸ்ட்ராவுமே பே பண்ணணும்னு சொன்னதும் நான் உன்கிட்ட வந்து ஃபைட் பண்ணணும்னு தான் வந்தேன், பட் நீ இவ்வளோ வந்து கூலாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டதுமே இவன் என்ன லவ் பண்ணிகிட்ருக்காளா, என் ஃபோட்டோவை எதுக்கிட்ட அவள் எடுத்துகிட்டு போடுறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். எல்லோரும் போன பிறகு நம்ம ஹீரோ அவங்க மசாஜ் எல்லாமே பண்ண சொல்லிட்டுருக்கா. டக்குன்னு அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே க்ளோஸாக வந்துட்டுருக்கான். அந்த டயத்தில் நம்ம டாக கூப்பிட்டுட்டு அங்கே வந்ததுமே இவன் கீழே போய் அங்கே மாஞ்சிக்கிறான். என்னாச்சு சிஸ்டர் இன்லா, ஃபேஸ் எல்லாமே ரெட்டாக இருக்குது, நான் இப்போ டாக்டரை கூப்பிடவா, உங்களுக்கு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் என் பக்கத்தில் வராத, எனக்கு ஃபீவர் எதுவும் வந்திருக்கோ என்னான்னு தெரில, உனக்குமே வந்துடும் அவள் சொல்கிறா. இவ வேணுக்குனே காலை பிடிச்சிட்டு அவ்வளோ அங்கே டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ அவங்க போனதுமே நீ மரியாதை இங்கேருந்து போ, தொல்லை பண்ணாது அப்படின்ற சைட்டு அவனையுமே அங்கேருந்து அவள் விரட்டா. வெளியே பார்த்தா அவளுக்காக ஏகப்பட்ட அங்கே கிஃப்டாக வந்திருக்கு. அது எல்லாத்தையும் எங்கள் ரூமுக்கு கொண்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வந்ததுமே நான் உனக்கு ஹேரை ட்ரை பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் எல்லாம் பண்ணுறான். ரொம்பவே தேங்க்யூ, இப்போ நீங்கள் வந்து போகணுன்னு நினைக்கிறேன்னு அவள் சொன்னதுமே என்னப்பா பேசிகிட்ருக்க, உனக்காக நான் இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஏதாச்சும் ரிவார்டு கிடைக்க வேணாமா, ஜஸ்ட் ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும் இப்போ உன் மேலே நான் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, என்னை தொந்தரவு பண்ணாமல் நீ இங்கேருந்து போன்னு சொல்லும்போது அது எப்படி நீ வந்துட்டு உனக்கு தேவைன்னா மட்டும் என்னை கூப்பிட்டு போய் இப்போ வேணா நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டவன் கேட்குறான். ஸோ 2 பேருமே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நல்லா அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அங்கே கோவமாயிட்டா அவள். டைம் வேறு 12 ஆகி போயிடுச்சு, இவன் என்னை எழுப்பாமல் தூங்கிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ஓங்கி ஏற்றி தள்ளினதுமே என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக நீ என்னை ஏற்றிட்டு இருக்க, நேற்றுக்கு என்னை யூஸ் பண்ணிவிட்டு என்னை ஏற்றி தள்ளுவியான்னு சொன்னதும் மணி எவ்வளோ ஆயிடுச்சுருக்கு, முக்கியமான மீட்டிங் இருக்கா இல்லையா, எழுப்படணும் இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் தங்க சண்டை போடுறான். இல்லை நம்ம வந்து ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட மேல் மாடல் ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே அனுப்பி விட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ நீ இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நானே உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்ன அங்கே போய் பண்ணணுமோ வா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். அந்த சிசியை பார்த்தா அங்கே ஆல்ரெடி அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக அங்கே போர்ட்ரே பண்ண சொல்கிறா. இவன் வந்து ஹையராக இருந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அவளால் அங்கே சக்ஸஸ் ஆக முடியலை. ஹீரோயின் அங்கே லைவாக வந்து வீடியோ போடுறா. நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா என் ஃபேமிலியோட சேர்ந்து போயிருந்தேன், நான் தனியாலாம் போய் என் ஹஸ்பண்டை சீட் பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே வந்து வேகமாக ஓடி வந்து இங்கே பாருப்பா உன்னோட லைவை வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்படின்னா அந்த ஷூ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆனவனா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சிட்டே இதுக்கப்புறம் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, இவ என்ன நினச்சிட்டு இருக்கான், இவன் ஐடென்டிஃபைவை எப்போ பார்த்தாலும் மறைச்சிட்டு சுற்றிட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு நம்ம ஜீட்டை வந்து நான் இதுக்கப்புறம் வந்து
பொறுத்துச்சுக்க முடியாது, என் ஹஸ்பண்ட் எப்பயோ செத்து போயிட்டான், ஸோ நம்ம இப்போ அதுக்கான ஃபியூனல் ஏற்பாடு எல்லாமே பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஜீக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்கா, என் பிரதர் எப்போ செத்தாரு, அவர் வந்துருவாருன்னு சொன்னதும் நீ ஏன் பண்ணுறியா இல்லை நான் ஏற்பாடு பண்ணவான்னு சொன்னதும் அவன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுப்பா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு அவன் அங்கே உடனே வந்துட்டு சொல்லிடுறான், நீ இத்தனை நாள் பாடி கார்டுன்னு யாரை நினச்சிட்டு இருந்தியோ அதான் என்னோட பிரதர் அப்படின்ற சொன்னதும் அவன் உடனே ஐயோ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு அது தெரியாதே, நான் அவன் கூட தான் சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் எங்கள் ஹஸ்பண்ட் தெரியாமல் நீ என் ஹஸ்பண்ட் சேர்த்த பிறகு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தோனே, இப்போ அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்ற செட் அங்கே பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு நம்ம ஜீக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிறகு இப்படி மேடம் உண்மையிலே ஜூ வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டு இதெல்லாம்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இல்லை கார் எல்லாமே ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவரோட பாடி கூட கிடைக்கல மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்பயுமே தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினையுமே கம்பெனியை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஜீ தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாருன்னு சொன்னதும் நம்ம ஜீட்ட நீ வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டு இவனோட இந்த கடைசி நேரத்தில் கூட நான் வந்து இப்படி பண்ணிட்டேனே, அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி இருந்திருக்கலாம், அவன் கூட சண்டை போடாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு. இவங்க அங்கிள் ஆண்டி எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவன் செத்து போயிட்டான், இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. கொண்டு வந்ததுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாடியை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா அது ஹீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சு போகுது. பட் தாத்தா அங்கே வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாடியை பார்க்கணுன்னு சொன்னதுமே ரொம்ப மோசமாக இருக்குது, ஃபேஸ் எல்லாம் செஞ்சு போயிருக்கு, நீங்கள் பார்க்க வேணான்னு சொல்கிறாங்க. ஜியை பார்த்தாங்க அழுது புரண்டு உருண்டு அங்கே அழுதுட்டு கிடக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஃபியூனலில் பார்த்தா தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதும் ஒரு வரலை. அந்த குடும்பத்தில் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்களுக்குள்ளே இப்போ ஹையர் ஆகுறதுக்குமே ஃபைட் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த டயத்தில் பார்த்தா லைட் எல்லாமே ஆஃப் ஆனதுமே அங்கே அந்த மூடி வச்சிருக்க சவப்பட்டியிலேருந்து ஏதோ பாடி எந்திரிக்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியுது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ என்ன செத்து போனவன் எந்திரிச்சு வரான்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் ஒருவேளை கொலை பண்ணவங்க அவன் கண்டுபிடிச்சிட்டானோ அதனால தான் எந்திரிச்சு வந்து பழி வாங்க துடிக்கிறானோன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்களுக்கு இது மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க பயந்து போயிட்டு ஐயோ நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவங்க தங்களுக்குள்ளே வந்துட்டு அங்கே பழிய போட்டுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அதெல்லாமே இங்கே ரெக்கார்ட் பண்ணிடுறா. லைட்லாமே ஆன் பண்ணதுமே எல்லாமே இவங்க குடும்பம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூக்கு பின்னாடி அவங்க வாயாலே வந்து ஒத்துக்கிட்டாங்க யார் வந்து உயிரோட பின்னாடி சுற்றிட்டு இருக்குதுன்னு. இதை வச்சு இவங்களை ஒரு வழி பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறா. இப்போ ஹீரோயின் இப்போ தான் எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்காக ஷூ வந்து தன்னோட ஐடென்டிஃபை மறைச்சிட்டு இருக்கான், வெளியே வராமல் இருக்கான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு யார்கிட்ட கொஸ்டின்ஸ் மைண்டில் போயிட்டுருக்கு. பெரிய பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அந்த ஷாங் எல்லாமே இங்கே பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த சிசி அவங்களுக்காக கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கேக் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னப்பா ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு, ஆனால் அதை பற்றி இவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, அவள் பாட்டு சுற்றிட்டு இருக்கா பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அப்போங்க திடீர்னு தலையெல்லாமே சுற்ற ஆரம்பித்ததுமே புரிஞ்சுக்குது அங்கே ஃபுட்டில் வந்து ட்ரக்கை கலந்துருக்காங்கன்னு. அவளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியும். அவள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறா. இவள் எப்படியாச்சும் ரூமுக்குள்ளே பிடிச்சி தள்ளி சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. கரெக்டா பாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது கண்ணத்தை சேர்ந்ததுமே வந்து ஓங்கி அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி என் பொண்டாட்டி மேல கையை வைப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவமாயிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஷூ வந்துட்டு ஒரு பொண்ணை போட்டு அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க வேமா அவங்க ரூம்க்கு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போறான். அவங்க அசிஸ்டண்ட்டை யாரும் இவளுக்கு எதிராக இப்போ வந்து வேலை பண்ணாங்களோ எல்லாத்தையுமே துடி துடிக்க கொள்ளணும், நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வைங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜீ வந்ததுமே அவனையும் போய் போட்டு அடிச்சுட்டு உனக்கு வந்துட்டு அறிவு இருக்கா இல்லையா, ஒரு இடத்துக்கு போனால் உன் சிஸ்டர் இல்லாவை பார்த்துக்கணும்னு கூட உனக்கு என்ன தோணாதான்னு சொன்னதும் அவனுக்கு நல்லா ரியலைஸ் ஆகிருது. அப்போ காருக்குள்ளே ஃபஸ்ட் டைம் அடித்தது நம்ம பாடி கார்டு ஃபூ கிடையாது நம்மளோட பிரதர் தான் சொல்லிட்டு அப்போ இதான் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு விளையாடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெல்ட் எடுத்துட்டு அங்கே அடிச்சுட்டு அங்கே விரட்டினதும் இந்த காலத்தில் இருக்கவங்களுக்குலாம் அப்படி பெல்ட் மேலே என்ன லவ் இருக்குது எதுக்கெடுத்தாலும் அதை வச்சு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முழிப்பு வரட்டோன்னு அவன் முழிச்சதுமே ஓங்கி ஏந்தி தள்ளிட்டு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டாடா தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே
இப்போ உடனே நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நான் உன்ட்ட இவ்வளோ நாளாக போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின், ஓ அப்படியா, நீ வந்துட்டு இவ்வளோ நாள் அப்புறம் எதுக்காக நீ வந்து என்கிட்ட போய் சொன்ன, இப்போ செத்து போனதாக எதுக்காக ட்ராமா பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ சரி ஓகே, நீ வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னா ரெஸ்ட் எடு, நான் போய் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். பட் அவனுக்கு அங்கே ரொம்ப அடிபட்டுருக்கு பாடியில். அதனால் அவங்க மயக்கமானதுமே இவ பயந்து போயிட்டு உடனே அங்கே டாக்டர் எல்லாம் கூப்பிட சொன்னதும் நம்ம பயந்து போயிட்டு என் பிரதர் வந்ததுமே ஒரே நாளில் நீ கொலை பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது வாயை மூடிட்டுடுறா. அவனா கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்னதும் அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம தாத்தாவுமே அங்கே ரொம்ப அங்கே எமோஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் தாத்தா அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்றத சொல்லும்போது இல்லை, ஆனால் அவன் பாவம் பாரு, உடனே உட முடியாமல் இருக்கான், ஒரு மாதம் டைம் கொடு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாமே பார்த்துக்கலான்னு சொன்னதும் சரி ஓகே தாத்தா, நான் அது வரைக்கும் டைம் கொடுக்குறேன் உங்களுக்காக அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் வந்துட்டு உண்மையிலே அவளுக்குமே அவன் மேலே லவ் இருக்குது, அவனுக்குமே அவன் மேலே லவ் இருக்குது. அப்போ அங்கே நம்ம நீ இப்போ என் கூட வாண்டான்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஹீரோயினை எப்படியாச்சும் கோவத்தை போக்க வைக்கணுன்றதுக்காக அவன் அங்கே தனக்கு ரொம்ப உடம்பு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே துணி எல்லாமே வச்சு அங்கே தொடச்சி விட சொல்கிறான். அங்கே தண்ணி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு அவளை அங்கே கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவளை பார்த்தா அங்கே ரொம்பவே நோஸ் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ ரொம்ப நோஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே பசில்ஸ் எல்லாமே அங்கே ஒட்ட வச்சுட்டு இருக்கா. அப்போ அவன் அங்கே வந்துட்டு ரொம்ப ஆசையாலாம் அங்கே பேச ட்ரை பண்ணுறான். பட் அங்கே காதலே வாங்க மாட்டா. ஏதோ ஒட்ட வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா ஏதோ ஒரு மேல் மாடலோட ஃபோட்டோ தான், அதை தான் சேர்க்கறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம வந்து இதான் அந்த மேல் மாடல், பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ற செட்டு கொடுக்கும்போது ஆமாலன்னு சொல்லிட்டு அங்கே அவளுமே ஒட்ட வச்சுடுறா. இப்போ உனக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய சிஇஓ, எல்லாரும் ஊருக்குள்ள இவனை பார்த்தா பயப்படுறாங்க. பொண்டாட்டிட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே சிஸ்டர் இன்லாம், நீங்கள் வந்துட்டு உண்மையிலே கரெக்டாக மேட்ச் ஆகுறது யாருக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேண்ட்ஸமான பர்சனுக்கு தான் சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனையில் இவன் வேற ஏற்றுக்கானான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் கோவமாயிட்டு இருக்கான். ஸோ சரி ஓகே, நான் வந்து பசல்ஸ் எல்லாமே ஓட்ட வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ நீ இன்னுமே வந்து பாராட்டணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். சில வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், நீ அதில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது என்ன அப்படின்ற செட்டு கேட்டதும் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நீ பேசாமல் வந்து என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்கலாம், இந்த கம்பெனியோட வந்து ஹையராக இருக்கலாம், எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறான். சரி இன்னொன்று சொன்னால் நீ வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலாம், எல்லாமே உனக்கு இன்னமும் சொந்தமாக இருக்கும், பட் நான் வந்து உன்னோட மேல் மாடலாக இருப்பேன் ஓகேவா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகேப்பா அப்படின்னா வந்து செகண்ட் ஆப்ஷனை நான் வந்து சூஸ் பண்ணுறேன், உன் கூட சேர்ந்து நான் அதை கண்டினியூ பண்ணுறேன், பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து எழுதணும்ல, அதில் நீ சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்குன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, வருஷெல்லாம் உன் கூட சேர்ந்து நான் இருந்துட்டு இருக்க முடியுமா, ஒருவேளை எனக்கு வந்து உன்னை பிடிக்கலன்னா நான் உன்னை வெளியே தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாச்சும் மேல் மாடல்லாம் கொண்டு வர வேணாமா, அதுக்காக தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அடி பாவி இப்போ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, நான் வந்து இந்த இதை சூஸ் பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டேக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிரு, நான் வந்து தெரியாமல் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்டதும் நீ என்கிட்ட போய் சொன்னது பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ ஃபோன் சொல்லிட்டு நடிச்சுட்டே என்னை எவ்வளோ தூரத்துக்கு ஏமாற்றிட்டு இருந்த, என்னை எதுக்காக நீ விட்டுட்டு போன, கல்யாணத்தை அதுவுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க சொல்கிறான் நான் உண்மையிலே விட்டுட்டு போனது ஒன்று பிடிக்காம கிடையாது, எனக்கு உண்மையிலே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு பெரிய கனவுமே கண்டேன், என்ன கனவு தெரியுமா, பிரின்சஸ் சாசா வந்து அவங்களோட அந்த கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக வந்து வாரெல்லாம் பண்ணாங்க, பட் அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க, அவங்க திரும்ப ரிட்டர்ன் வருவாங்கன்னு நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், பட் எனக்கு உண்மையிலே தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவள் வந்து சூசியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ எனக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப எமோஷனாகி போயிடுது. ஏன்னா அந்த பிரின்ஸ் அவள் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே நம்ம ஹீரோ தான். ஸோ இவனுமே அப்போ நம்மளுக்காக ரீபான் ஆகி வந்திருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேக்கா, ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை போய் இங்கே கிஸ்மே பண்ணிட்டேக்கா.
ஃபைனலாக அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட அங்கே ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணதுமே, நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன். பட் நீ வந்து பாதியிலே பயந்துட்டு என்னை விட்டுட்டு ஓடி போகிற மாட்டேயே, நீ வந்து என் கல்யாணத்ததுமா ஓடி போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், கண்டிப்பாக இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு அவன் சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, எப்படி வந்துட்டு ஒரு நல்ல அம்மா அப்பாவாக வந்து வாழ்க்கையில் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.